Hello friends, welcome to K Guru Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா TNPSC Group 4 எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய 2025 Group 4 எக்ஸாம்ஸ்க்கு எந்த சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு சிலபஸ் பற்றி தெரியும், நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பார்க்க வேண்டாம். உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை நியூவாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, ஸோ எந்த மாதிரியான அந்த கேள்வி தரம் வந்து இருக்கும், ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் சிலபஸ் ஓரியன்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து வீடியோ பதிவை முழுமையா பாருங்க, நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க மெருகேற்றிக்கோங்க. ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிலபஸோட பிரிண்ட் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு. அது உங்களுக்கு தேடி எடுக்க முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிலபஸோட பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக கையில் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சிலபஸ் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற அந்த புரிதலோடு நீங்கள் படிக்கும் பொழுது ஈஸியாக உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சிலபஸ்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இதுதான் நமக்கு லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண குரூப் 4 எக்ஸாமோட சிலபஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டலாக வந்து ஒரு 200 கொஷின் வந்து இருக்கும். ஸோ இந்த 200 கொஷினில் 100 கொஷின் வந்து தமிழில் இருந்தும் 75 வினாக்கள் வந்து ஜிகேல இருந்தும் 25 வினாக்கள் வந்து மேக்ஸ்ல இருந்தும் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த 25ங்கிறது வந்து நீங்கள் ஆப்டிடியூட் மட்டும் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் சேர்த்து 25 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேவா? இந்த 75 அப்படியே தான், எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் அதுக்குள்ள அதாவது பாலிட்டியிலேருந்து இத்தனை கொஷின், ஐஎன்எம்லேருந்து இத்தனை கொஷின், அந்த உள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற அதே 100 கொஷின் தான், ஆனால் சிலபஸ் உள்ள பாடத்துக்குள்ளே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதனால உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நீங்கள் தகுதி தேர்வுக்காக படிக்க போகிறதில்ல, அதில் கட் ஆஃப் எடுக்கிறதுக்காக தான் படிக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் வந்து 98, 95 அப்படி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அதனால நீங்கள் தகுதி தேர்வுங்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அதன்படி உங்களுக்கு இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த 100 கொஸ்டினை அவங்க தகுதி தேர்வாகவும் மதிப்பீட்டு தேர்வாகவும் கன்சிடர் பண்றாங்கன்றதை தான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல இருந்து டோட்டலாகவே உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்துமே உங்களுக்கு 5 கொஷின்ஸ் தான் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சயின்ஸை வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க சயின்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆல்ரெடி சயின்ஸ் மேஜரா இருக்கிறவங்க ஈஸியா இந்த 5 கொஷினை நீங்க அட்டன் பண்ணலாம். ஆனா புதுசா எனக்கு வந்து நான் வேற மேஜரா இருக்கேன், அதாவது ஹிஸ்ட்ரி மேஜர் இல்லை வந்து வேற சப்ஜெக்ட்ல தமிழ், இங்கிலீஷ் அப்படி நான் குரூப் எடுத்து டிகிரி பண்ணியிருக்கேன், ஸோ வந்து எனக்கு வந்து சயின்ஸ் கஷ்டம் அப்படிங்கிறவங்க இந்த சயின்ஸ் படிக்கிறத லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தாண்டி நிறைய மார்க்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அங்கே வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அப்புறம் பாட்டனி, தாவரவியல், சுவாலஜி, விலங்கியல், ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த 5 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரண்டத்தின் இயல்புகள், அப்புறம் இயற்பியல் அளவுகளோட அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், அதாவது நியூட்டன் லாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே இதில் தான் வருது. விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், இது வந்து மின்னியல், காந்தவியல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் கூட.
அதனால சப்போஸ் நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மின்னியல் காந்தவியல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி ஒளியும் ரொம்ப முக்கியம். சரியா? வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள். ஆக்சுவலா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். சரியா? இந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா இதுவரை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து பேட்டர்னே மாறுறதுங்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாவே 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது வந்து எந்த பாடத்துல இருந்து வேணாலும் இருக்கலாம். சரியா? அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் அறிவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? ஸோ இதுல இருந்து இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா டோட்டலா வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க போறாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது ஜியாகிரபி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க உங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜின்னு அத்தனை சப்ஜெக்ட்டும் படிச்சாதான் உங்களால இந்த 5 கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சுவாலஜிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது மூலமா உங்களால 5 கொஸ்டின் வந்து இங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ வந்து சுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? புவி அமைவிடம், அதாவது புவி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதை சுத்தி என்னென்ன கோள்கள் இருக்கு, அந்த கோள்கள்லாம் எத்தனை துணைக்கோளோட இருக்கு, அதுல வளையங்கள் வந்து இருக்கா, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அண்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ வந்து பால்வெளி அண்டம், அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த புவி அமைவிடத்துல இருக்கும். அதே மாதிரி இயற்கை அமைவுகள், இமயமலை வந்து எங்க இருக்கு, இமயமலை மாதிரி வேற என்னென்ன வந்து மலைகள் இருக்கு, ஸோ அது எல்லாமே இதுல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், என்னென்ன நீர் வளங்கள் வந்து இருக்கு, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, ஸோ இது மாதிரியான ஆறுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம அமைவிடத்தை பேஸ் பண்ணி கனிம வளங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், இந்தியாவில் அளவில் மக்கள் தொகை எல்லாம் எப்படி இருக்கும், மக்கள் தொகை அடர்த்தினா எப்படி இருக்கும், மக்கள் தொகை பரவல்னா எப்படி இருக்கும், ஸோ இது மாதிரியான டீட்டெயில் எல்லாமே வந்து ஜியாகிரபியில் கவர் ஆகுது. ப்ளஸ் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட. ஓகேவா? பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். ஸோ இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th இருக்கக்கூடிய ஒரு 5 லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th ஜியாகிரபியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசன் படிச்சீங்கன்னாவே இந்த கேட்கக்கூடிய 5 கொஸ்டின்ல உங்களால 3 கொஸ்டின் வர அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இப்ப பாருங்க, புவியோட அமைவிடம், இயற்கை அமைவு, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர்வளம், ஆறு, இந்த மொத்தம் டாப்பிக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லயே உங்களுக்கு அதிகபட்சம் கவர் ஆகும். சரியா? அதனால அந்த 10th ஜியாகிரபில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனை கண்டிப்பா படிச்சிருங்க. உங்களால ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பா அதுல இருந்து அட்டன் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 3 கொஸ்டினுக்கு நீங்க மற்ற டாபிக் படிக்கலாம். ஓகேவா? அடுத்த டாபிக் பாருங்க, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது நீங்க முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒயிட் ஸ்பேஸ் தெரியுதா? ஒரு நிமிஷம், நான் ஓகே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல நான் எழுதுறேன், உங்களுக்கு வந்து இப்ப ஸோ வந்து ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து பாலிட்டி, ஐஎன்எம்,
சாரி, அந்த ஸ்பேஸ் வரல. சரி, ஓகே, இதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து எழுதின எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இப்படி தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக கிடையாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் merge பண்ணி ஒரே யூனிட்டாக வச்சுருக்காங்க. சரியா? என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டையும் சேர்த்து 10 கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டெல்லி சுல்தான், குப்தர்கள், அப்புறம் இந்த முகலாயர்கள், மராத்தியர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் இந்த தென்னிந்தியாவில் உள்ள அரசர்களை பற்றியெல்லாம் படித்து தனியாக ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த கிளர்ச்சிகள், யார் யார் போராடினா, மிதவாதிகள், தீவிரவாதிகள்னு அது தனியாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதையும் அந்த ஹிஸ்ட்ரியையும் சரி இந்திய தேசிய இயக்கத்தையும் சரி சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து டோட்டலாக 10 கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன இதுலேருந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வர எல்லாம் சேர்த்து ஒரே யூனிட்ல கொடுத்துட்டு 10 கொஷின்ஸ் அதுல இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது, ஆல்ரெடி நீங்க படிச்ச அதே போர்ஷன் தான், ஹிஸ்ட்ரி தான். இதுல விஜயநகர பேரரசு மட்டும் அவங்க கொடுக்கல. ஆனா தென்னிந்திய வரலாறுல விஜயநகர பேரரசு வரும். ஸோ நீங்க அதை படிச்சிருங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்திய தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் தலைவர்கள் உருவாதல், BR அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார். ஸோ இந்த மாதிரி நேரடியா பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தலைவர்களை பத்தி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ல கண்டென்ட் வருதோ அது எல்லாத்தையுமே படிச்சிடணும். ஓகேவா? யார் யார் கொடுத்திருக்காங்க, BR அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள். ஸோ வந்து தேச தலைவர்கள் சார்ந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிப்பீங்க. இருந்தாலும் இந்த நபர்களை பத்தி கூடுதலா படிப்பீங்க. இப்ப தமிழை பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் வந்து இருக்க மாட்டார் தமிழ் சிலபஸ்ல. ஆனா உங்களுக்கு ஐஎன்எம்ல பாரதியார் இருக்காரு. அதனால பாரதியார் தொடர்பா எங்க என்ன தகவல் இருந்தாலும் அதை நீங்க படிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஸோ இது சார்ந்து உங்களுக்கு டோட்டலா ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் என்னென்ன போர்ஷன் நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் வரை படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கை படிச்சா போதும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரபி, அதாவது புவியியல் சார்ந்த பாடங்களை படிச்சா போதும். ஏன்னா 11, 12 தேவையில்லை, உங்களுக்கு 10ஆம் வகுப்புலேயே அதிகமான தகவல்கள் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு சார்ந்த, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த அந்த தகவல்களை படிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து 11th 12th ஹிஸ்ட்ரி புக்கு, அப்புறம் வந்து 10th ஹிஸ்ட்ரி புக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து வழக்கம் போல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நீங்கள் பாலிட்டி நல்லாவே படிச்சு வச்சிருப்பீங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு, யார் உருவாக்குனாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரை என்ன, அதுல என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதை திருத்தம் செஞ்சிருக்காங்களா, ஸோ இது சார்ந்த தகவல்கள் எல்லாமே வரும். நம்ம அரசியலமைப்போட முக்கிய கூறுகள் என்னென்ன, ஒன்றியம்னா என்ன, மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசங்கள் என்ன, அதுக்குள்ள சலுகைகள்லாம் என்னென்ன, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அதெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு, அதை எந்த நாட்டை பார்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அரசோட வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் ஒன்றிய நிர்வாகம் எப்படி இருக்கணும், ஒன்றிய நாடாளுமன்றம்னா என்ன, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், அது நகர கிராம பஞ்சாயத்துலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாம் எப்படி இருக்கும், அது மாதிரி உள்ளது எல்லாமே வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் எப்படி இருக்கும், மத்திய மாநில உறவுகள் வந்து எப்படி இருக்கும், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், அதாவது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் என்னென்ன, அமைப்புகள் என்னென்ன, அது எப்போ வந்துச்சு, யார் உருவாக்குனா, இது வரைக்கும் அதுக்கு யார் யாரெல்லாம் தலைவர்களா இருந்தாங்க, லோக்பால், லோக் ஆயுக்தா,
அப்புறம் வந்து தகவல் அறியும் சட்டம், அந்த உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒரு தகவலை எவ்வளவு நல்லா பெற முடியும், ஸோ இது மாதிரியான தகவல்கள் எல்லாம் இதுல இருக்கும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், ஸோ எங்க கொண்டு வந்தாங்க, அந்த இது டேட், மனித உரிமைகள் நாள் இது சார்ந்த தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த டாபிக்ல பார்ப்போம். அடுத்தது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சி முறைகளும், இது சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். ஸோ இது எல்லாமே டோட்டலா பாலிட்டியில எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ நீங்க பாலிட்டி படிக்கிறது மூலமா 15 கொஸ்டின் வந்து ஜிகேல அட்டன் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உள்ளதுல அதிகமான வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இருந்து இந்தியாவோட பொருளாதாரம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் சார்ந்த கொஸ்டின்ஸும் சேர்த்து உங்களுக்கு 20 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அதிக ஒரு வெயிட்டேஜா இந்த மார்க் வந்து கொஸ்டின் வந்து இருக்கு. ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் என்ன, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லாம் என்ன, ஒரு மதிப்பீடு திட்டக்குழு, ஸோ நிதி ஆயோக் எப்படி வந்துச்சு, அதை யார் கொண்டு வந்தா, அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க, வருவாய் ஆதாரங்கள்லாம் என்ன, இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது சார்ந்த அந்த வேலைகள்லாம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்குது, ஃபங்க்ஷன்னா மணி எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுது, யார் வந்து உருவாக்குறா, யார் பிரிண்ட் அடிக்கிறா, அந்த உரிமங்கள்லாம் யார்கிட்ட இருக்கு, ஸோ இது மாதிரியான தகவல்கள், 5 ரூபா நோட்டில் யாரு கையெழுத்து போடுவா, இது மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து ரிசர்வ் வங்கிக்கு கீழே வரும். அதே மாதிரி நிதி ஆணையம், இதுவரை எத்தனை நிதி ஆணையங்கள் வந்து போட்டிருக்காங்க, அது என்ன ஆர்டிக்கிளுக்கு கீழே வருது, ஸோ எல்லாமே வந்து இதுல வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி வந்து எப்படி பகிர்வு செய்யப்படுது, சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க, முதல்ல எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. பொருளாதாரத்தோட போக்குகள் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு வந்து எப்படி இருக்கு, நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மையில அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு என்ன, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி, அவற்றோட தாக்கம், நலன் சார்ந்த அரசு திட்டம், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்னென்ன, இது சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ், 20 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இது சார்ந்த கேள்விகள் 20 கேட்க போறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே எத்தனை யூனிட் இருக்குன்னு பாருங்க, 6 யூனிட் தான். சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 10 யூனிட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸையும் சேர்த்து. ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில போர்ஷன்ஸை மர்ஜ் பண்ணி, அதாவது ஒன்னோட ஒன்று சேர்த்து டோட்டலாக 6 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் தனியாகிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த 20 வினாக்கள் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருக்கு, திருக்குறள் சார்ந்த அந்த கருத்துக்கள், மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியங்களை பற்றி, அப்புறம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், முழுக்க திருக்குறள் தான் இதுல மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும். ஓகேவா? திருக்குறளும் மாறாத விழுமியங்கள்னா மதிப்புகள்னு அர்த்தம். சரியா? சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள்ல திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு யூனிட் 9, 8 பிரிச்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்க உங்களுக்கு மெர்ஜ் பண்றாங்க ஒன்னோட ஒன்னா. சரியா? இது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. தமிழ்நாட்டோட பங்கு என்ன, அந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் எப்படி இருந்தது, விடுதலை போராட்டத்தோட பெண்களோட பங்கு எப்படி இருந்தது, தமிழ்நாட்டுல சீர்திருத்தவாதிகள்லாம் யாரு, அவங்களோட இயக்கங்கள் என்ன, அதனால ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, எப்படி உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஒரு 20 வினாக்கள் கேட்குறாங்க. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூனிட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யூனிட்டையே எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு யூனிட்லையும் கடைசி வார்த்தையை பாருங்க, நடப்பு நிகழ்வுகள். எங்க இது வந்து எக்கனாமிக்ஸ் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். அடுத்தது பாலிட்டிலையும் நடப்பு நிகழ்வுகள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, புவியியலையும் நடப்பு நிகழ்வுகள். புவியியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் என்னென்னா, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தாங்க, அப்போ அது சார்ந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து கேட்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த 5 கொஸ்டின்ல அந்த கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வருது. ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸ் சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள். ஸோ இப்படி ஒவ்வொரு யூனிட்லையும் நடப்பு நிகழ்வுகள் எதுல எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் என்ன இருக்கோ அதையும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து எது வரைக்கும் சொல்லியிருந்தேன், பாலிட்டி
ஐஎன்எம் வர சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியை வந்து தெளிவாக படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் கையில் ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் எல்லா ஸ்டாண்டர்டுக்கான எல்லா டேர்ம் புக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்தையுமே உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அது உங்களுக்கு தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேற ஒரு வீடியோ பதிவில் எப்படி அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு வந்து சீக்கிரமாகவே வரும். ஓகே. அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இல்லை வேறு எந்த போர்டு ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். அதற்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலிட்டி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த அந்த லெசன்ஸை வந்து படிக்கணும். ஓகேவா? தொல்லியலை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து 6 to 12 தான். ஓகே. ஸோ வந்து நீங்கள் 10th வரைக்கும் படிக்கக்கூடியது வந்து ஜாகிரபியும் சயின்ஸ் மட்டும்தான் 10th வரை படிப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா பாடமும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை படிக்கணும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் ஈஸியானதும் கூட. ஸோ அது என்ன அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 25 கொஷின் வந்து கேட்பாங்கன்றது தெரியும். சரியா? ஸோ இந்த 25 கொஷினும் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஷின், ரீசனிங்ல இருந்து 10 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல், விழுக்காடு பர்சன்டேஜ், அப்புறம் ஹெச்சிஎஃப், எல்சிஎம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன், தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பரப்பளவு ரெண்டும் ஒன்று தான். அடுத்து கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. ஸோ இது சார்ந்து 15 வினாக்களும். அப்படியே காரணவியலை பொறுத்த வரைக்கும் தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ இது சார்ந்து 10 வினாக்களும் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு மேக்ஸில் 25 வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 100 கொஷின் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழில் இருந்து என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தமிழை பொறுத்த வரைக்கும் அது வந்து தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறது. ஸோ இது சார்ந்து மொத்தம் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். ஸோ இந்த இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு 25 வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 25 வினாக்களை உங்களால் ரொம்பவே எளிமையாக எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமான டாபிக், ரொம்ப சிம்பிளான டாபிக், ஈஸியாக பார்த்ததும் ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக் தான். ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா பார்த்ததும் ஆன்சர் பண்ணக்கூடிய இந்த கொஷின்ஸில் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இது பாருங்க, எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகவும் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி சந்திப்பிழை, அப்போ வல்லினம் மிகும் இடம் இது, விகா இடம் இது, அது தெரிஞ்சாதான் இந்த சந்திப்பிழை எழுத முடியும். குரில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இன எழுத்துக்களை அறிதல், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரியா? ஸோ இது எல்லாமே எழுத்திலக்கணம் சார்ந்து வரப்போகுது. அடுத்தது சொல்லிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அடையும் பெயர், பெயரச்ச வகை அறிதல். ஸோ இது என்ன வேர்ச்சொல்ன்ற ஒரு டாபிக்கில் இது எல்லாமே வந்துடும். அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ இதெல்லாம் சார்ந்து சொல்லிலக்கணத்தில் வந்துடும். ஸோ இந்த 2 டாபிக் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 25 வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. அடுத்து செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா சொல் அகராதி. இதில் மொத்தம் உங்களுக்கு 15 வினாக்கள் வந்து வரப்போகுது. ஸோ இந்த 15 வினாக்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டெடுத்தல், ஒரு பொருள் தரும் பல சொல், பொருந்தாத சொல், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஆனால் இது வந்து கொஷின் வந்து ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி மிஸ்டேக் பண்ணாமல் இருந்துட்டாவே போதும். இதுல இருந்து ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளதில் டிஃபிகல்ட்டானது வந்து இந்த பொருந்தாத சொல் தான். ஏன்னா பொருந்தாத சொல்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸி மாதிரி தெரியும். ஆனால் விஷயம் என்னன்னா ஸ்கூல் புக்குகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்த வேணாலும் இந்த பொருந்தாத சொல் கீழே கொண்டு வர முடியும். அதனால நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக
டாப் டு பாட்டம் படிச்சு தான் ஆகணும். இந்த டாபிக்லாம் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கு படிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு, முட்டாள்தனமான ஒரு செயலும் கூட. சரியா? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பொருந்தாத சொல்ல நீங்கள் எந்த டாப்பிக்கை வேணாலும் கொண்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட்டை வேணாலும் கொண்டு வந்து வைக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த கோடிட்டேடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அகர வரிசை, ஸோ இது மாதிரி நிறைய டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து வேணாலும் கொண்டு வந்து பொருத்த முடியும். அது மட்டும் இல்லை, பொருத்தமான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்லாம் சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அதே வாரியை மாறாமல் அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து நீங்கள் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம பயிலுதல்னு எழுதணும். அதே மாதிரி வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். அப்போ முகில் நட்சத்திரம்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? முகில்னா மேகம். அப்போ மேகம் வந்தால் மழை இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் இது மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து எக்ஸாம்லேயும் ஈஸியாக தான் இருக்கும். 1-2 இடத்துல நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஓகே. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம், செய்தி, தகவல் தொடர்பு சாதனம், சமூக, மக்கள் குழுவில் வந்து இந்த கூட்ட பெயர்லாம் வரும்ல அது. அப்புறம் வந்து மறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? நிறைய ரிப்பீட்டட் தான் இருக்கு. மறுவெல்லாம் நீங்க ஈஸியாவே கவர் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சார்ந்த அந்த எந்த இடத்துல ஓர் போடுவோம், எந்த இடத்துல ஒரு போடுவோம், அது எங்க போடுவோம், அது எங்க போடுவோம், இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். வெத்தலை, வெற்றிலை, நாற்காலி, ஸோ இந்த மாதிரி சரியான தமிழ் வார்த்தைகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம், ஏதாவது அந்த பேசுற வழக்குல ஏதாவது பிழை இருந்தா அதை மாத்தி எழுதுறது. நேற்று மழை பெய்ஞ்சிச்சு, அப்ப என்ன பண்ணுவோம், மழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது, மற்றும், அல்லது, ஆள், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எண்ணினும், அதனால், இதனால், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம சரியான இடத்துல போடணும். அடுத்தது அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். அப்போ எனவே, ஏனெனில், அவங்க பிராக்கெட்ல ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, அது சரியான இடத்துல நம்ம கொண்டு போய் போடணும். உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் காட்டிற்கு சென்றேன், டேஷ் புலியை பார்த்தேன். காட்டுக்கு போனதுனால புலியை பார்த்தேன். அப்போ அந்த இடத்துல அதனால் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை நம்ம சூட்டான எந்த இடத்துல அதை போட்டால் கரெக்டாக இருக்குமோ, சூட்டபிளான இடத்துல நம்ம அந்த வார்த்தையை சேர்ப்போம். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். பொருள் தரும் ஒரு, ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாம்பிள். சரியா? எதுக்கு எக்ஸாம்பிள்? அடைப்பு குறிக்குள் உள்ள அந்த வேர்டை வந்து தகுந்த இடத்துல போடுறதுக்கு எக்ஸாம்பிள். பொருள் தரும் ஓர் எழுத்து, அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனா பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய இருக்கு. ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா புக்ல இல்லாத கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி சார்ந்த இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற புரிதல் இன்னும் நல்லா பெட்டராக கிடைக்கும். ஓகே. அடுத்தது பாருங்க, கமலம். இது வந்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் வந்து தாமரையை குறிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சொற்கள் வந்து இருக்கு, அதெல்லாம் நம்ம தேடி படிக்கணும். ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு மொத்தம் என்னது 15 வினாக்கள் வந்து கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, எழுதும் திறன். சொற்களை நான் சொன்னேன் இல்லையா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். தொடர் வகைனா என்ன? செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் நமக்கு வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அம்மா வந்தால்ன்றத அம்மா வந்ததுன்னு சொன்னா இந்த இடத்துல திணை வலு இருக்கு. அக்ரிணை, மாடுகள் நனைந்தது, அப்போ மாடுகள் நனைந்தன அப்படின்னு வரணும். ஏன்னா அங்க பன்மை, மாடுகள்னு பொழுது என்ன வந்திருக்கு, பன்மை வருது. சரியா? அது மாதிரி ஒருமை பன்மை வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். மரபு பிழை வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மரபு பிழையை சரி பண்ணி எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலம், அதாவது இப்போ நமக்கு வந்து காலங்களை பொறுத்த வரைக்கும் 3 காலம் தெரியும். ஏன்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஸோ இந்த காலம் சார்ந்த அந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி, அது நிறையவே கேட்குறாங்க. சரியா? நேற்று மழை பெய்யும், அப்போ நேற்று மழை பெய்ததுன்னு தான் வரும். சரியா?
நேற்று வருவேன்னா நேற்று வந்தேன் அப்படின்னு தான் வரணும், வருவேன்னு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி காலம் சார்ந்த நிகழ்கால, எதிர்கால, இறந்த காலம் சார்ந்த இந்த வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அது எளிமையா உங்களால விடையளிக்க முடியும். அடுத்தது இளமை பெயர். பசுனா கன்று, ஆடுனா குட்டி. ஸோ இந்த மாதிரி இளமை பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒளிமரபு தெரிஞ்சிருக்கணும், மரபு பிழை வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்தது வந்து நிறுத்தல் குறி. நிறுத்தல் குறியை பொறுத்த வரைக்கும் கால் புள்ளி எங்கே வரும், ஃபுல் ஸ்டாப் எங்கே வரும், அது அரை புள்ளி, கொட்டேஷன், கமா, ஆச்சரியக்குறி, இப்படி ஒவ்வொரு பங்க்சுவேஷனும் நிறுத்தல் குறியும் எந்தெந்த இடத்துல போடணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம ஸ்கூல் புக்லேயுமே அந்த விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலைச்சொற்கள். ஸோ இது வரைக்கும் கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக ரிப்பீட்டடாக சில கலைச்சொற்களை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கலைச்சொற்கள்ல இருந்து 10 வினாக்கள் வரப்போகுது. சரியா, 1-2 வினாக்கள்னும் பொழுது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே வந்து 10 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் புக்ல உள்ளதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்ல உள்ளது மட்டும் கிடையாது, நீங்க எக்ஸ்ட்ராவாகவும் படிச்சிருக்கணும். கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு கலைச்சொற்களை கண்டிப்பா படிச்சிருங்க. முடியும் அப்படின்னா சயின்ஸ், சோசியல்னு மற்ற பாடங்கள்ல இருக்கக்கூடிய கலைச்சொல்ல படிக்கலாம். ஆனா அது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் புக்ல உள்ளதை படிச்சிருங்க. சரியா, அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போங்க. சரியா, ஸோ வந்து 10 கொஸ்டின் வந்து இதுல இருந்து வந்துடும். அடுத்தது பாருங்க, 5வது யூனிட்ல வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. நீங்க சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா, அதே பேட்டர்ன் தான். கொடுக்கப்பட்ட பத்தினா என்ன, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க, அதுக்கு சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், அதுக்கான வினாக்களுக்கு சரியான விடையளித்தல். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ல கொஷின்ஸ் வந்து இருக்கும். உவமை தொடரோட பொருள் அறிதல், மரபு தொடரோட பொருள் அறிதல், பழமொழியோட பொருள். ஸ்கூல் புக்ல பழமொழி, உவமை தொடர், இந்த உவமைக்கான பொருள் என்ன, பழமொழிக்கான பொருள் என்ன அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தரவா பார்த்துக்கோங்க. ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதெல்லாம் சேர்த்து 15 கொஸ்டின் வந்து இருக்கும். அடுத்தது பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு, அதாவது சிம்பிளா டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஆங்கில சொற்களை வந்து மொழிபெயர்க்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு. நம்ம 6th வந்து இருக்கு, என்ன இருக்கு, வாட்ஸ்அப், புலனம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் வந்து கலைச்சொற்கள்லையும் வரும். ஆனால் கலைச்சொற்கள் சார்ந்து கலைச்சொற்கள் தாண்டி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள்லாம் இருக்கும். சரியா, அது மட்டும் இல்லை, ஆங்கிலம் மட்டும் கிடையாது, பிற மொழி சொல்லும் இதுல வருது. ஸோ அதையும் நோட் படிக்கணும். ஓகே, ஸோ இதுல இருந்து டோட்டலா 5 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. கலைச்சொல்ல இருந்து 10 கொஸ்டின், இதுல இருந்து 5 கொஸ்டின். டோட்டலா உங்களுக்கு இந்த பிற சொற்களுக்கான தமிழ் சொல் தெரிஞ்சதுன்னா 15 கொஸ்டின் வர அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, இதுதான் நீங்க மனப்பாடம் பண்ண போற போர்ஷன். இது வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல, புரிஞ்சு ஆன்சர் பண்றதுதான் இவ்வளவு நேரம் உள்ளது. ஸோ இந்த 15 கொஸ்டின் தான் நீங்க மனப்பாடம் பண்ணி எடுக்க போறது. என்ன மனப்பாடம் பண்ணணும்? ஸோ பாருங்க, திருக்குறள் தொடர்பான செய்திகளை மனப்பாடம் பண்ணணும். அதுவும் 20 அதிகாரங்களுக்கு மட்டும்தான். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஸோ இந்த அதிகாரங்கள் சார்ந்த திருக்குறள்களை கண்டிப்பா படிக்கணும். அதோட மேற்கோள்கள், அறநூல் தொடர்பான செய்திகள், அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையாருடைய பாடல்கள். ஸோ இது மாதிரி அறம் சார்ந்த இந்த நூல்கள் தொடர்பான செய்திகள், அந்த நூல்கள் சொல்ற கருத்துக்கள், அந்த ஆசிரியர்களை பத்தின விஷயங்கள், அவங்க எழுதின பிற நூல்கள்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது தமிழோட தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், ஊவேசா. ஸோ இந்த இதுல கொடுத்துருக்கக்கூடிய நபர்களை பத்தி கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு போர்ஷன் வந்து குறைச்சிட்டாங்க. சரியா, அதனால இந்த ஆட்களை பத்தி எங்க என்ன டீட்டெயில் கொடுத்திருந்தாலும் படிச்சிருக்கணும். தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், அப்புறம் வந்து பெருஞ்சித்திரனார், ஜி போப்பு அவர்கள்,
வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், முடியரசன், தமிழொலி யாரு, கவிஞர் தமிழொலி இருக்கார் இல்லையா அவரு, அப்புறம் உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், அப்புறம் கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த தலைவர்கள் சார்ந்த பாடல்கள் ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கோ அது, அப்புறம் அவங்க எழுதின பிற நூல்கள், அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவா நீங்க படிச்சிருக்கணும். ஸோ இந்த போர்ஷன்ல தான் நீங்க மனப்பாடமே பண்ண போறீங்க. சரியா? இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மனப்பாடம் கிடையாது. கலைச்சொல் படிப்பீங்க, ஆஸ் யூஷுவல் கலைச்சொல் மனப்பாடம் தான் பண்ணணும். பட் இருந்தாலும் இந்த போர்ஷன் தான் நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு ஹிண்ட் பாருங்க. இந்த யூனிட் 7வது யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் வந்து வகுப்பு 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனா இதுல விஷயம் என்னன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த டாபிக், அதாவது மீதி இருக்கக்கூடிய 6 யூனிட்டுக்கும் அவங்க 10ஆம் வகுப்பு அடிப்படைன்னு சொல்லவே இல்லை. அதனால கண்டிப்பா அந்த ஒவ்வொரு டாபிக்கும் அவுட் ஆஃப் கண்டென்ட், அதாவது ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட்டையும் நீங்க படிக்கணும். உதாரணத்துக்கு மருவெல்லாம் ஸ்கூல் புக்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். தஞ்சை, கும்பகோணம், கோவை, திருநெல்வேலி, நெல்லை, ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வார்த்தைகளுக்கு தான் மருவு இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை தாண்டி நிறைய ஊர்களுக்கான மருவு பெயர்களை படிச்சு வைக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய நீங்க படிக்க வேண்டியது அந்த 6 யூனிட்டுக்கும் உண்டு. ஆனா இந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். ஸோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும் சிலபஸை பத்தி. ஸோ அடுத்தது வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து நான் லைட்டா மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி வந்து தமிழ் தான் படிப்பீங்க. இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்றவங்களா இருந்தா பாத்துக்கோங்க. மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ல உங்களுக்கு கிராமர்ல இருந்து 25 கொஸ்டின் வருது. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெக்காபுலரியில இருந்து 15 கொஸ்டின். அங்கே கலைச்சொல் கொடுத்துருந்தாங்களே அது மாதிரி இங்கே வெக்காபுலரி. அப்புறம் உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல இருந்து 10 கொஸ்டின், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குல்லையா அதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ், அப்புறம் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து 5 கொஸ்டின், அப்புறம் லிட்ரஸி இதுதான் எங்களுக்கு தமிழ்ல வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல படிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஸ்கூல் புக்ல படிக்கிற மாதிரி டோட்டலா 15 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ்ல படிக்கிறவங்க இந்த டாபிக்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இப்போ வந்து சிலபஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 7வது யூனிட்ல இருந்து மட்டும்தான் நீங்க ஸ்கூல் புக்ல தமிழ் படிப்பீங்க. மற்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்கை தாண்டின விஷயங்கள் தான் நீங்க படிக்கணும். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்க முடியுமான்னு தெரில. சரி, ஓகே. நீங்கள் டெலகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் போயிட்டு கேகுரு அகாடமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களோட அந்த லிங்க்கும் வந்து அந்த சேனலில் வந்து போஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீடியோக்குள்ளே ஹைலைட்டட் நோட்ஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிடிஎஃப்பும் வந்து அந்த டெலகிராமில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ, அதாவது இந்த டவுட் எனக்கு இருக்குது, ஸோ இதை பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.